நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உன்னை சொல்லட்டுமா? நீ சொல்ல போனா சூர்யாவுக்கு கசப்பா இருக்கிற எந்த பொருளுமே பிடிக்காது. இது வரைக்கும் அவர் எப்பவும் கேட்டு வாங்கி குடிச்சதில்ல. ஆனா இன்னைக்கு பெரிய ஆச்சரியமா நடந்துருச்சு. தெரியுமா, அவரே அம்மா கிட்ட வந்து கேட்டாரு, எனக்கு கஷாயம் வேணும் பண்ணித்தாங்கன்னு. அப்புறம் கடகடன்னு மொத்தத்தையும் குடிச்சிட்டாரு. சொல்ல போனா இதுவும் நல்லதுதான், அவருக்கு ஜலதோஷம் குறையணும்ல, இல்லைங்க நீ? அண்ணி பாத்து சீக்கிரமா அந்த கஷாயத்தை குடிச்சிருங்க. நான் கீழே போறேன் நீ, ஆனா தயவு செஞ்சு மறக்காம குடிச்சிருங்க. அவரோட மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டாரு. நானா ஏதாவது பண்ணிதான் தெரிஞ்சுக்கணும். அவரை நான் தான் முன்ன மாதிரி மாத்தி ஆகணும். இந்தாங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க. 15 நிமிஷத்துல உங்க தலைவலி போயிடும். உங்களால ஒழுங்கா நிக்க முடியாதா? இந்த பலகாரம் எனக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த நாள் முழுக்க பட்டினி கிடக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பலகாரம் எல்லாம் நான் பூஜை பண்ண மாட்டேன். எனக்கு டைம் வேணும் அது இதுன்னு சொல்லி இனிமே நீங்க எதையும் தள்ளி போட முடியாது சந்தியா. ஒண்ணு இந்த வீட்டோட மருமகளா எல்லா உறவு முறைக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். அப்படி இல்ல இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேல என்னால சந்தியாவை கஷ்டப்படுத்த முடியாது. அடுத்ததான் நான் என்ன பண்ணாலும் சரி அவங்க வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. இதோ. அண்ணா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன சவிதா? அண்ணா, நம்ம எங்க பேச வேண்டாம், எங்கேயாவது வெளியில போலாமா? போலாமே. அப்போ அண்ணா கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கோ, நான் இப்போ வந்துடுவேன். எங்க போயிட்டு வரீங்க? இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? சூர்யா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனானா? இல்ல, அவன் ஒண்ணுமே சொல்லவே இல்ல. அவன் கடையிலயும் இல்ல. என் புள்ள எங்க போயிருப்பானே தெரியலையே. அதோ வந்துட்டான். 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும்பா. ஆமா, நீ எங்க போயிருந்த? அம்மா, அது வந்து ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். அப்புறம் அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல, போ கை கால் கழுவிட்டு வா. அதுக்குள்ள நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நம்ம சாப்பிடும் போது பேசலாம். சீக்கிரம் வா. என்ன? மீனாட்சி, இன்னைக்கு இவருக்கு நானே பரிமாறேன். சரிக்கா. என்ன நடக்குதுங்க? அக்கா பெரியவருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. திடீர்னு பாசம் ரொம்ப பொங்குது. ஒருவேளை வெயில் காலத்துல மழை பெஞ்ச மாதிரி இவங்களுக்குள்ள பாசமும் திடீர்னு வந்திருக்குமோ? பெரியவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது, அவருக்கு பாசெல்லாம் ஒண்ணு பொங்கல. அவரோட முகம் இன்னும் வாடி போய் தான் இருக்கு. அப்படின்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. ஆனா சந்தியா அக்கா மட்டும் ஏன் பாசத்தை பொழியறாங்க?
எனக்கு ஒரு நிமிஷம், அது ரொம்ப சூடா இருக்கு. அம்மா, என்கிட்ட சொல்லவே இல்லையே. சவிதாவை பொண்ணு கேட்டு வந்தாங்களா? அண்ணனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட மாட்டா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னா இல்ல. இங்க பாரு சூர்யா, உன் தங்கச்சி என்னெல்லாம் கூத்து பண்ணாங்கிறது உனக்கு தெரியாது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளே ஒரு பையனை தேர்ந்தெடுத்துட்டா. நம்ம குடும்பத்துல யாரும் இது வரைக்கும் இப்படி பண்ணதே இல்ல. ஆனா இன்னைக்கு உன் தங்கச்சி அந்த வேலையை பண்ணிட்டா. என்னால இதை நம்பவே முடியல. உன்னோட தங்கச்சி இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. அந்த பையன் எப்படி? அவன்கிட்ட அது கௌரவம் இருக்கா? இல்ல இந்த பையன் நம்ம சவிதாவுக்கு ஏத்தவன் இல்லையா? ஐயோ, இந்த பையன் சவிதாவுக்கு ஏத்தவன் இல்ல. இல்ல சூர்யா, இது ரொம்ப நல்ல வரன். நம்மளா போய் தேடினா கூட இப்படி ஒரு வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பையனோட சுவாபம் கூட ரொம்ப நல்லா இருக்குப்பா, தங்க மாதிரி. அப்புறம் பையன் நல்ல வேலையிலயும் இருக்கான். போதும், நிறுத்துங்க. இப்பெல்லாம் நீங்க வீடா சாப்பிடும் போது அதுல கொஞ்சம் போதை மருந்தையும் கலந்து சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்பெல்லாம் நீங்க வீடா சாப்பிடும் போது அதுல கொஞ்சம் போதை மருந்தையும் கலந்து சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே புரியாதா? நம்ம வீட்ல காதல் கல்யாணம் பண்ணி வச்சா சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மள பார்த்து சிரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க? அம்மா அப்பா 3 அண்ணனுங்க இருக்கும் போது இந்த பொண்ணு ஒருத்தனை காதலிச்சிருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணு எப்படிப்பட்டவளா இருப்பான்னு தானே யோசிப்பாங்க. ஐயோ ஆண்டவா, எனக்கு தான் நேரமே சரியில்லை. அம்மா, ஊர் உலகத்தை விட்டு தள்ளுங்க. 4 நாளைக்கு பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. அம்மா, நாம யோசிக்க வேண்டியது சவிதாவோட சந்தோஷத்தை பத்தி. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல யாருமே பண்ணாத குற்றத்தை ஒண்ணு நம்ம சவிதா பண்ணிடலாமா? அம்மா, இப்ப காலம் எல்லாம் ரொம்ப மாறி போச்சு. ஒருவேளை இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையோட விருப்பப்படி கல்யாணம் நடக்கலன்னா அவங்க சேர்ந்து வாழ்றதே கிடையாது. அவங்ககிட்ட அது குறை. சூர்யா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. உன்னோட அப்பா அம்மாவும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கறத மறந்துடாத. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அம்மா, இன்னொரு விஷயம், நாம யாரையும் இப்பெல்லாம் கட்டாயப்படுத்த முடியாதுமா. இந்த காலத்துல பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. கஷ்டப்பட்ட அம்மா போற இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சா கூட அந்த புருஷனை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு தெய்வமா நினைச்சு யாரும் வாழ்றதுக்கு தயாரா இல்லை. இந்த காலத்துல எல்லாம் படிச்ச பொண்ணுங்க. அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், சொந்தமா யோசனை இருக்கும். அதனால கல்யாணமே பண்ணி வச்சாலும் சரி, புருஷனோட அவங்க சேர்ந்து வாழ்றதில்ல. ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதனால புருஷன் வீட்டில் இருக்க அத்தனை பேரோட நிம்மதியும் சேர்ந்து போயிடும். அம்மா, நாம ரொம்ப தூரம் ஒன்றும் போக வேண்டாம். நம்ம வீட்டு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே நிலைமை நம்ம சவிதாவுக்கும் ஏன் வரணும்?
ஆமா சூர்யா, கடவுளே நான் என்ன பண்றது? நம்ம சவிதாவும் படிச்சவ தானே. ஒரு பொண்ண படிக்க வச்சா அவ புத்திசாலியா மாறுவான்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. ஒரு விஷயம் தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த படிப்புங்கிறது பொண்ணுங்க மனசுல ஆணவத்தை தான் உண்டு பண்ணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மைதான்ப்பா, நீ சொல்றது வாஸ்தவம் தான். நான் என்ன சொல்றேன்னா, அது திலீப் நல்ல பையனா தெரியறான். அதனால மற்ற விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை மட்டும் யோசிச்சா போதும்னு நினைக்கிறேம்மா. நான் அந்த திலீப்பை பார்த்துட்டு தான் வரேன். பாத்துட்டீங்களா? எல்லாமே நாசமா போச்சு. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு நம்ம சவிதாவுக்கு ஏத்த மாதிரி. அதுவும் இல்லாம இந்த உலகம் என்ன பேசினாலும் நாம ஏன் பயப்படணும்? என்ன, நம்ம மான மரியாதை விட நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். சவிதா சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்கம்மா, இதுக்கு உங்களுக்கு சம்மதம் சொன்னா நான் திலீப்பையும் அவங்க அம்மா அப்பாவையும் ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர சொல்லுவேன். இங்க பாரு சரோஜா, தயவு செஞ்சு நீ அடம் பிடிக்காத. உனக்குள்ள இருக்கிற இந்த சரோஜாவை தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தூங்க விடு. அப்புறம் தயவு செஞ்சு நீ நம்ம பிள்ளைங்களோட அம்மாவா யோசி. புடிவாதம் பிடிக்காத சரோஜா, தயவு செஞ்சு சரின்னு சொல்லு. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு தலையை மேலும் கீழே ஆட்டாதீங்க. வலதுல இருந்து இடது பக்கத்துக்கு ஆட்டுங்க. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி அவங்கள வர சொல்லு. சவிதா, முதல்ல போய் அந்த ஆண்டவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வா. அவர் உனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காரு. எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடக்க போதில்ல. கடவுள் எப்பவுமே மனசார காதலிச்சா ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. போ. நான் நினைச்சபடி எதுவுமே நடக்கல. சவிதா கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்காது. சரிங்க. ஆமாங்க. சரிங்க, எங்க விருப்பம் என்னன்னா, நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். அப்படிங்களா? உங்க விருப்பப்படியே செய்யலாம். சரிங்க, நான் வச்சிடுறேன். அம்மா, அவங்க நாளைக்கே இங்க வராங்களா? நிச்சயதார்த்தத்தையும் நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. என்ன நாளைக்கா? ஐயோ ஆண்டவா. சரோஜா, உனக்கு வாழ்த்துக்கள். ஆமாப்பா, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அம்மா, எல்லாத்தையும் மறந்துருங்கம்மா. முழு மனசோட சந்தோஷமா இதில் கலந்துக்கங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது மட்டும் இல்லாம சவிதாவோட சந்தோஷத்தை தவிர நமக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லம்மா. இந்த வருஷம் சவிதா இருந்த விரதத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. அடுத்த வருஷம் நானும் அம்மன் கிட்ட சொல்லி எனக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு கேட்க போறேன். கஸ்தூரி,
இப்படியே நின்று பேசிட்டு இருக்காம டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கொடுமா சீக்கிரம். இந்தாங்க. முதல்ல ஸ்வீட் என்கிட்ட கொடு. என் புருஷனுக்கு என்ன இவ்வளவு இந்தா சந்தோஷம் முதல்ல நீ சாப்பிடு. சாப்பிடு. என்னடி நீ எப்ப பார்த்தாலும் டைட்டிங் அது இதுன்னு. இந்தா கல்யாணம் தான் நிச்சயம் ஆச்சுல. அதுக்கப்புறம் என்ன டைட்டிங் வேண்டியது? சாப்பிடுனா. ஏய் அண்ணி அண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். அண்ணா எனக்கு சாப்பிடு சொன்ன. சாப்பிடு. அண்ணா வேண்டாம். நில்லு. இங்க நான் ஒருத்தன் கத்திட்டு இருக்கேன். உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. இதுக்கு கஷ்டப்படுறீங்க. சாப்பிடுனா. வா. மரியாதையா சாப்பிடு. வா. எல்லாரும் இப்படி சுத்தி சுத்தி விளையாடுனதெல்லாம் போதும். இங்க பாரு மீனாட்சி, அவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நல்ல புடவைங்களா எடுத்து வை. கண்டிப்பா அத்தை. அப்புறம் இங்க பாரு சந்தியா, கஸ்தூரி கூட நீ போய் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பாத்திரம் எல்லாம் எடுத்து வை. சரிங்க அத்தை. வாங்க அண்ணி. விக்ரம், மா மோகன், மா. நாளைக்கு தேவையான காய்கறி பால் எல்லாம் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் கண்ணா சூர்யா, நீ ஒண்ணு பண்ணுப்பா. நீ உங்க அப்பா கூட உட்காந்து நாளைக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுங்கிறத எழுதி வை. ஆ. அம்மா, என்ன சவிதா, நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியா? முதல்ல ஒரு வேலை பண்ணு. முல்தானி மெட்டி எடுத்து உன் முகத்துல தேய்ச்சிக்க. அப்பதான் நாளைக்கு அழகா தெரிவ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா நீங்க எங்க இருக்கீங்களா? நான் உங்களை அங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன். இதோ. யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு முதல்ல நீ எழுதிக்க. ஆரம்பிப்பா. சரிப்பா. ஓ, மாப்பிள்ளை திலீப்போட அம்மாவுக்கு 11,000. இல்ல 1001. அப்புறம் திலீப்போட அப்பாவுக்காக 2001. அப்புறம் மாப்பிள்ளை திலீப்புக்காக 5001. சரி சரிங்கப்பா. ஒரு நிமிஷம் சூர்யா. கண்ணா சூர்யா, நாங்க வாரணாசிக்கு கங்கா யாத்திரை போறதுக்காக டிக்கெட் எடுத்து கொடுப்பா. முடிஞ்சவரை சீக்கிரம் எடுத்து கொடு. ஏன் ஏன்பா? அப்போ நீயும் எதுக்குன்னு நான் கேட்டா பதில் சொல்லணும் சூர்யா. என்னால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. என்னால இந்த வீட்டுல இருக்க முடியல. அப்பா என்னப்பா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்பா நீங்க கடையில் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி நான் புரிய வச்சேன்ல. இது பாருங்கப்பா, சந்தியா மேல தயவு செஞ்சு பாசம் வைக்காதீங்க. அப்பா அவங்க இங்கிருந்து போறதா நல்லது. சூர்யா, சந்தியா வீட்டை விட்டு போக போறாங்கிற நினைப்பு இவ்வளவு வேதனையை தருது. எனக்கே இப்படி இருந்தா உனக்கு உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். கண்ணா சூர்யா, சந்தியா இல்லாம உன்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காத. நீயும் அதே நேரம் உங்கூட இந்த வீடும் இந்த வீட்டோட சந்தோஷமும் எல்லாம் நாசமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு.
தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க சூர்யா. நீ சந்தியா கிட்ட ஒரு முறை பேசி பாரு. நீங்க 2 பேருமே புத்திசாலிங்க தானே. கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும். எல்லாமே சரியாயிடும் சூர்யா. தயவு செஞ்சு நான் சொல்றபடி கேளுப்பா. நான் சொல்றத கேளு. சந்தியாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. கண்ணா சூர்யா,